தினமும் நம்ம டிவியில் பார்க்குற நியூஸ், சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குற எல்லாமே திரும்பி நம்ம பார்த்துட்டு இருக்கிற பழக்கம் நம்மகிட்ட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏதாவது நியூஸில் பிரேக்கிங் நியூஸ் போடுறான்னா அந்த நியூஸில் அங்கே இது நடந்திருக்குது, அந்த வயலன்ஸ் இந்த மாதிரி ஆயிருக்கு, அதான் ஆயிருக்குன்னு சொல்லும் போது நிறைய விஷயத்த ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு. காலையிலேருந்து அவன் போட்டுட்டு இருப்பான். அந்த பிரேக்கிங் நியூஸ் வேற சேனல் இருந்தாலும் திருப்பி சேனலை மாற்றி பார்க்குற பழக்கம் இருக்கு. எல்லார்ட்டையும் இருக்கு, என்கிட்டையும் இருக்கு. இது பார்க்கறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நம்மளுக்கு அதுலேருந்து தப்பிக்கலாம். நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது, இப்படி நடந்திருக்கு இப்படின்றது ஒரு நியூஸ் தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம கிட்ட நம்ம சரௌண்டிங்ல இருக்கிற நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். அதுல ஒரு அவேர்னஸ் எடுத்துக்கலாம். ஆனா நம்மள மாதிரி சில பேர்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த நியூஸை பார்க்கறது, இதுக்குன்னு ஒரு டீ கடையில உட்காந்து அதை பத்தி ஆராய்ச்சி பண்றது, அதை பத்தி பேசுறது. சில பேர் டிபேட்லாம் சில சேனல் நடக்கும். ஆரம்ப காலத்துல நான் அதை பார்த்து இருந்தாலும் இப்ப அதை நான் பார்க்கறத விட்டுட்டேன். இதனால என்ன ஆகும்னு சொல்றாங்கன்னா, உங்களுக்கு நிச்சயமா இது ஒரு பேர் அழிவு வரும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி நெகட்டிவான சில விஷயங்கள், நிறைய விஷயத்த, தேவையில்லாத விஷயத்த டிபேட் பண்றாங்க. அது அவங்களுக்கு டிஆர்பி காண்டி அவங்க பண்றாங்களோ இல்ல பிசினஸ், எனிதிங் எது வேணா இருக்கலாம். அந்த பாலிடிக்ஸ் அதுக்குள்ளெல்லாம் நான் போல. இது போக சின்ன விஷயங்களை திருப்பி நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அது தவிர இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றான்னா மத்தியானம் வேற பிரேக்கிங் நியூஸ், நாளைக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ். சில நேரம் அந்த ஒரு பிரேக்கிங் நியூஸை 2-3 நாள் ஓடிட்டு இருக்க மாதிரி நம்ம பார்க்கலாம். அதை டிவியில டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருப்பான். எப்போ நம்ம சேனல் ஓப்பன் பண்ணாலும், ஏதாவது சேனல் ஜம்ப் பண்ணாலும் இந்த நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. ஏன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நாடு நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவனா ஒருத்தன் பேட்டி கொடுத்து போட்டா நம்ம பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். நம்ம பார்க்கறதுனால தான் அவன் போடுறான். எல்லாரும் கேட்கலாம், அவன் போடுறான் நான் பார்க்குறேன் அப்படின்றது கிடையாது. டிஆர்பி எந்த இதில் ஏறுதுன்னா நம்ம பார்க்கறனால, அது நிறைய பேர் விளம்பரம் வரனால அது உட்கார்ந்து பார்க்கறனால அவனுக்கு பிஸ்னஸ் ஆகுது. இது மக்களுக்கு தேவைன்னு அவன் போட்டுட்டு இருக்கான். அதான் உண்மை. நம்ம நல்ல விஷயத்த ஊக்குவிச்சோம்னா, டிடியில் நிறைய தமிழை பற்றி இதெல்லாம் நிறைய பேசுவாங்க. அதில் நம்ம உட்காந்து பார்த்துருக்கோம்னு பார்த்தா கிடையாது. இது தவிர வேற சேனல் இருக்கிற சில விஷயங்களே தேவையில்லாத விஷயத்த அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதை உட்காந்து ஆர்வம் நிறைய பேர் பார்க்கிறோம். இதுல பேர் இதான் பொழுதுபோக்குன்னு சொல்லி உட்கார்ந்து பார்ப்பாங்க. சில பேர்லாம், சில வீட்டுல இருக்கிறவங்க சில பேர் அவங்களுக்கு ரிட்டையர் ஆயிருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அவங்க காலையில டிவில ஒரு சேனல் ஆரம்பிச்சாங்கன்னா நைட் வரைக்கும் அந்த நியூஸ் சேனல் சில பேர் ஓடுறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு வீட்டுல 2-3 டிவி இருந்தா அந்த ரூம்ல அது மாத்திரம் தான் ஓடும். இது தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய ஃபுட் சேனல் இருக்கும், நிறைய ஜியோகிராபி சேனல் இருக்கும், நிறைய டிஸ்கவரி சேனல், நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் உட்கார்ந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. உலகத்துல நடக்கிற சில விஷயங்கள்லாம் அதுலயும் நடக்குது. நல்ல விஷயத்துல காமிக்கிறாங்க. அதை விட்டுட்டு இந்த இதை அடிக்ஷன் மாதிரி, அடிக்ட் ஆன மாதிரி பல பேர் அதை பார்க்கிறோம். நான் எல்லா வீடியோல நான் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு விஷயம், எண்ணம் போல் வாழ்க்கை. உங்க எண்ணம் தான் உணர்வா மாறும், அந்த உணர்வு தான் உங்க செயலா மாறும்ன்றேன். அப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு சேனல்ல உட்கார்ந்து நீங்க ருசிச்சு அதை பத்தி பல பேர்ட்ட போன்ல பேசுறது, பல பேருக்கு ஷேர் பண்றது, டிஸ்கஷன் பண்றது பண்ணா உங்க எண்ணம் என்னவோ அதான் வடிவமாகும். அந்த வடிவம் தான் செயலாகும். அதுதான் இப்பெல்லாம் பல இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு தெரியாமே அது நடந்துட்டு இருக்கு. நீங்க எதை புகுத்துறீங்களோ அதுதான் வடிவமா மாறுன்றாங்க. இது எச்சரிக்கையா தான் சொல்றேன். உங்களுக்குள்ள நல்ல எண்ணங்களை புகுத்துனாதான் மாறும். அதனாலதான் ஆரம்ப காலத்துல நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் சொல்றது, நல்ல வார்த்தையை பேசு, நல்ல விஷயத்த நல்லபடியாவே இருக்க வாழ்க்கையில பாரு அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு காரணமே அதான். அப்ப இந்த மாதிரி நினைவுகள்லாம் நம்மளுக்குள்ள சேர உனக்கு யோசிச்சு பாருங்களேன். சுத்தீவிர நீ வெள்ளையா இருக்கு, அதுல கருங்குன்ற மாதிரி கருப்பா ஆச்சுன்னா என்ன அப்படியே இருட்டாகும். அந்த மாதிரி நம்ம மூளையை மழுங்க செய்யறதுனால உங்களை நம்ம ஹார்மோன் என்ன பண்ணும்னா, இது விஷயத்த ஆக்குபேட் பண்ணி மேகம் மாதிரி நம்ம இது பண்ணும் போது இந்த எண்ணம் தான் வெளியில வரும். இந்த வெளியில வரும்போது இதை ரசிக்க ஆரம்பிக்கும். இதுல ஏன் எச்சரிக்கிறேன்னா, இந்த மாதிரி விஷயத்த ரசிக்க ஆரம்பிக்கிறனால அதுக்கு ஒரு வடிவம் நம்ம மனசு கொடுக்கும்ன்றாங்க. அது ஒரு பிக்சரைஸ் ஆகும். அந்த வடிவம் தான் தப்பான வழியில தப்பான செயல்களை பல பேர் பண்றதை பார்க்கலாம். அது நான் குறிப்பிட்டு நான் சொல்லல. நீங்க பாக்குற எல்லா விஷயத்திலையும் நிறைய பேரோட, சில பேர்லாம் வரலாறுலாம் சொல்லுவாங்க. சில பேர் இந்த கொலை பண்ணேன், அது பண்ணேன்னு சில விஷயங்கள் நான் பார்த்தனால ஆச்சரியம். சில பேர்லாம் படங்கள் பார்த்தே ஆயிருக்கிறாங்க. பொழுதுனைக்கு அந்த மாதிரி படங்களே பார்த்து சில பேர் ஆனவங்க இருப்பாங்க. நம்ம சில நியூஸ் பார்க்கணும். நம்ம பார்க்க வேணாம்னு நான் சொல்லல, பார்க்கணும்.
பார்த்துட்டு அதோட விட்டுட்டு போகணும், கடந்துட்டு போயிடணும். ஆனா அதை தூக்கி மனசுல வச்சுட்டு அதை பார்க்குற இடத்தெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம என்னவா இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில இது மாத்திரம் கிடையாது, வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல நடந்திருக்கு, அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், அது சில விஷயங்கள் அது பாவம் நம்ம செய்யக்கூடாது, நம்மளும் அதை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சு தூக்கி போட்டு நம்ம போகணும். ஆனா அதை கேரி ஃபார்வர்ட் மாதிரி அதை தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம பிரச்சனை மாதிரி நினைச்சிட்டு போனோம்னா நம்ம அதுக்கு ஒரு வடிவம் கொடுப்போம். நம்ம எண்ணம் தான் நம்மளுக்கு வடிவம் மாறும், அந்த வடிவம் செயலா மாறிடும்ன்றாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க, ஆனா நான் என்னங்க பண்றது, எனக்கு டிவில அதான் காமிக்கிறேன்னா அவன் டிஆர்பிக்காண்டி அதை காமிப்பான், அவன் பிசினஸ் காண்டி அதான் காப்பான், அவன் அது பொழப்பாதான், அவன் உட்காந்து அது முழுமையா பார்த்தான்னு கேட்டா அவன் அதை பார்த்துருக்க மாட்டான், அவன் வேற விஷயம் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ நீங்க எடுத்துக்கணும். நம்மளுக்கு ஆசையை தூண்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு நீங்க இப்ப இருக்க காலத்துல அந்த ஸ்கிரீன் ஒரு உணர்வே இல்லாத ஒரு விஷயத்த நீங்க உட்கார்ந்து ஆசையா பாக்குறதோட உணர்வுள்ள மனிதர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அவங்க கூட நம்ம டெக்ஸ்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி பாக்குறாங்க. எனக்கெல்லாம் மோஸ்ட்லி இந்த டெக்ஸ்ட் வாட்ஸ்அப் பண்றது எனக்கு பிடிக்காது. ஒன்னு போன் பண்ணி பேசிடுவேன், இல்லைன்னா வாய்ஸ் நோட் அனுப்புவேன். அதுக்கு பெட்டர் சில பேருக்கு நேர்ல வரேன்றுவேன். இது என்னோட ஹேபிட். சில பேர் தூரமா போற முடியாத போது கால்ல பேசிடுவாங்க, டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒன்னு பேசாதான் எனக்கு அந்த உணர்வு பூர்வம் அதுதான் கிடைக்கும்னு நான் நினைப்பேன். சில பேர்கிட்ட நேருக்கு நேர் ஹை டு ஹை பேசுறது எனக்கு பிடிக்கும். இப்போ நான் பேசுறது இந்த வீடியோல பண்றது எனக்கு இருக்கிற அனுபவத்தை சொல்றேன், உங்களுக்கு அது மாறணும்னு கண்டா இது பண்றேன். மற்றபடி எல்லார்ட்டையும் என்னால பேச முடியாத ஒரே சூழ்நிலைக்காக இந்த விஷயத்த நான் பண்றேன். இது மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்களேன். எதா இந்த தேவையெல்லாம் நியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறோமா, தேவையில்லாம விஷயத்த உங்க வீட்டுல உங்க சூழ்நிலையில இப்ப உங்களுக்கு சில விஷயம் ப்ராப்ளமா இருக்குன்னா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். தேவையில்லாத ஒரு சின்ன நியூஸ் அது எந்த அளவுக்கு உங்களை எஃபெக்ட் ஆயிருக்கோ அந்த எஃபெக்ட்னால நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். சில தப்புக்கு பின்னாடி சில செயல்கள், சில வடிவங்கள், எண்ணங்கள் இருக்கதான் செய்யும். இது போலீஸ்ல இன்வெஸ்டிகேஷன் பண்றவங்க யோசிக்கிற ஒரு விஷயங்கள் அப்படிதான் இருக்கும். பின்னோக்கி சில விஷயங்கள் 1000 விஷயம் ஆராயும் போது கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சைக்காலஜி படி இப்படிதான் அனுபவாங்க. அப்போ நீங்க என்னவா இருந்தீங்கன்னு உங்களை ஆராய்ச்சி பண்ணாலே மத்தவங்க ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. பிரச்சனைக்கு அப்புறம் ஒருத்தர் ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடி பிரச்சனைக்கு முன்னாடி என்னங்க என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க அதை பண்ணுங்கன்றதெல்லாம் சொல்ல வரீங்களேன்னு கேட்கலாம். 2 கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க. நியூஸ் பார்ப்பாங்க, அதோட ஒட்டி போயிருவாங்க. சில பேர் பேசிக்கிட்டே இருக்கிறீங்களா, நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அதை புடிச்சு பண்றீங்களா, அதை பேசிக்கிட்டே இருக்கிறீங்களா, அது பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதோட விட்டுருங்க. ஒரு தடவை பேச பாருங்க, ஆனா அது தொடர்ந்து பாக்குறவங்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. ஏதோ ஒரு கான்வர்சேஷன் வருதா பேசிக்கலாம். ஆனா அதே வைஃப் கிட்ட உட்காந்து பேசுறது, ஹஸ்பண்ட் கூட உட்காந்து பேசுறது, ஆபீஸ்ல உட்காந்து பேசுறது, டீ கடையில பேசுறது, காலைல பார்த்து ஒரு நியூஸ 10 பேர்ட்ட பேசிட்டு இருக்கிறது. இதுக்கு பதிலா நல்ல விஷயத்த பேச பாருங்களேன். ஆனா காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நல்ல அனுபவத்தை சொல்லி பாருங்க, காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஆனா ஃபெயிலியர், கொலை, சில விஷயங்கள், அந்த பாம், சில விஷயங்கள், இந்த வார்த்தை கூட நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா சொல்றேன், இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இருக்கு. தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம பேசுறத நம்ம ஆர்வமா உட்காந்து கேட்போம். ஆனா நல்ல விஷயத்த நான் இவ்வளவு வீடியோ நான் பண்றேன், ஆனா நிறைய பேர் பாக்குறாங்க, சில பேர் சில வீடியோ பார்க்கலன்னா எனக்கு வருத்தமா இருக்கு. இவ்வளவு விஷயத்த நம்ம சொல்ல வரோம், ஆனா அங்க ட்ரெண்டிங் ஆகிற விஷயம் என்ன, இந்த பிளாகிங் பண்றது, அந்த அடுத்தவனை பிராங்க் பண்றது, அப்புறம் இப்படி எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். எதெல்லாம் மில்லியன் வியூஸ்ல போகுதுன்றது பார்த்தா அடுத்தவனை கஷ்டப்படுத்தி பாக்குறது சில விஷயங்கள் தான் போகுது. ஆனா நல்ல விஷயத்த சொல்றது எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு பார்த்தா சொற்பளவு தான் இருக்கு, ரொம்ப குறைச்சு. இத பண்றதுக்கு சில பேர் தான் இருக்கிறோம். ஆனா இதே நம்ம பண்றதுக்கு ஊக்குவிக்கலன்னா என்ன ஆகும்னா இதுவும் கடந்து போயிடும். அந்த விஷயம் தான் ஆக்கிரமிக்கும். அப்போ உங்களை மாதிரி ஆள் சப்போர்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த பிளாகிங்லாம் நான் பார்க்க வேணாம்னு சொல்ல. எனக்கு பைக் ரேசிங் சம்பந்தமா நிறைய பேர் பிளாக் பண்ணுவாங்க, அது எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் ஜியோகிராபி சேனல்ஸ்ல நிறைய விஷயம் வேர்ல்ட பத்தி நிறைய சொல்லுவாங்க, அது எனக்கு பிடிக்கும். இப்படி இந்த டிஎல்சின்னு ஒரு சேனல் இருக்கும், அதுல ஃபுட் சம்பந்தமா நிறைய புது புது விஷயங்கள் இருக்கும், அது எனக்கு பிடிக்கும். அப்போ இந்த மாதிரி நான் அந்த ஹிஸ்டரி சேனல் இருக்கும், ஹிஸ்டரி டிவி 18 ஒரு சேனல் இருக்கும், அதுல ஃபுட் சம்பந்தமா சில பேர் ஃபாரின்ல நடக்கிற அந்த தேவையில்லாத பொருளை வாங்கி விற்கிறது, அந்த குப்பைகள்லாம் எடுத்து அதான் பல வித சம்பாதிக்கிறது, இப்படிலாம் நான் காமிப்பாங்க. அப்ப அதெல்லாம் எனக்கு பார்க்க பிடிக்கும். பழைய காரை புது காரை மாத்துறது, ட்ரெண்டிங்கா மாத்துறது, ஷைனிங்கா கொண்டு அதை விற்பாங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்கும்.
அப்போ இந்த மாதிரி எல்லாம் பாக்குறதுனால ஒண்ணும் கிடையாது. ஆனா தேவையில்லாத ஒரு விஷயம் நியூஸ்ல வந்து அதை கேரி பண்ணிக்கிட்டு மனசுக்குள்ளேயே வைக்கும் போது ஒரு விஷயத்த மனசுக்குள்ள போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த குப்பை அப்படியே இருக்கும். வீட்டுல இருக்க குப்பையை கூட வெளியில போடலாம், ஆனா மனசுல ஒரு குப்பை நீங்க நினைக்கிற வரைக்கும் அது இருந்துகிட்டே இருக்கும். தேவையில்லாத குப்பை அதை வெளியில எடுக்கணும்னு தான் பல வீடியோக்களை நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். இந்த பிரம்ம முகூர்த்த பத்தி, மெடிடேஷன் பத்தி நிறைய விஷயத்துல அதுல சொல்ல வரேன். காலைல எந்திரிக்கிறது அந்த இதெல்லாம் நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா உங்க மைண்ட்ல இருக்க சேஞ்ச் ஆகும், இந்த குப்பையை மாத்துறதுக்கு வழி இருக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரி திங்கிங்ல நம்ம இருந்தோம்னா இந்த மாதிரி நியூஸ் அவாய்ட் பண்ண நீங்க பாக்கறனால தான் அவன் போடுறான். நம்ம பாக்குறத விட்டுட்டோம்னா அவன் டிஆர்பிக்கு என்ன செய்யணுமோ மக்கள் என்ன எதிர்பார்க்கணும் அதை செய்வான். அவன்கிட்ட கேட்டோம்னா மக்கள் இதாங்க எதிர்பார்க்கறாங்க, நாங்க இது போடுறோம்னு சொல்லுவாங்க. மக்களாகிய நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்க முட்டோம்னா அவன் மாற்றத்தை யோசிப்பான், மாத்துவான். நீங்க எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாதுன்றத நீங்க டிசைட் பண்ணுங்க. நான் டிசைட் பண்ணி வச்சிருக்கிறேன். நியூஸ் காலையில பார்ப்பேன், அதுக்கப்புறம் நான் பார்க்க மாட்டேன். அது ஒரு என்னன்றதை தெரிஞ்சுக்க உட்காந்து அது பொழுதுனே உட்காந்து பிரேக்கிங் நியூஸ் போட்டு உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அது ஒரே டைம்ல முடிஞ்சு திருப்பி முடிஞ்சா ஈவினிங் நைட் மேக்ஸிமம் அதையும் அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ நைட் பார்க்கறதையும் மேக்ஸிமம் 2 நாளைக்கு ஒரு தடவை சில நியூஸ் பார்த்துக்கிறேன். யாராவது சொன்னாங்கன்னா பார்த்துக்கிறேன். எனக்கு ஏதாவது நோட்டிபிகேஷன் ஏதாவது வந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான் தவிர ரொம்ப டெப்தா போய் அந்த ட்விட்டர்ல உட்காந்து அதில் உட்காந்து எல்லாரும் டெக்ஸ்ட் பண்ற மாதிரியோ, ஃபேஸ்புக்கில் போய் அந்த சேனலை சில பேர்லாம் பர்டிகுலர் சேனல்ல உட்காந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை உட்காந்து பார்க்கறது யூடியூப்ல அதெல்லாம் நான் வச்சுக்கவே மாட்டேன். எனக்கு யூடியூப்ல பார்க்கணும் எடிட்டிங்கை பத்தி பார்ப்பேன், ஃபுட்ஸ் சம்பந்தமா பார்ப்பேன். எனக்கு தேவையான இன்னைக்கு என்ன எனக்கு தேவையோ அது மாத்திரம் நான் பார்த்துக்குவேன். தேவையில்லாத விஷயத்த அது நோட்டிபிகேஷன் வந்தாலும் சரி அதை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். அது மாதிரி எண்ணத்துல நீங்க இருந்தீங்கன்னா குப்பைகள் உங்ககிட்ட சேராது, நல்ல எண்ணங்கள் இருக்கும். நல்ல எண்ணங்களை ரசிக்க ஆரம்பிங்க. நீங்க ரசிக்கிற போது உங்க சார்ந்தவங்களும் ரசிப்பாங்க. அவங்கள பழக்கப்படுத்துங்க, அவங்களும் கொஞ்ச நாள்ல அதை மாறுவாங்க. மாறினா என்ன ஆகும், சொசைட்டி நல்லா விதமாக மாறும். சொசைட்டி மாறுச்சுன்னா நாடும் நல்லா இருக்கும் தான் என்னோட எண்ணங்கள். எண்ணம் போல் வாழ்க்கை. உங்க எண்ணத்தை மாத்துங்க, எல்லாமே மாறும். இது மாதிரி பல வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். 1க்கு 4-5 வீடியோவை நீங்க பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.